ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நமக்கு ரொம்பவே பிடிச்ச சமோசா. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்ன பிசைஞ்சா நம்ம கை வலிக்கும், அதனால அப்படியே தூக்கிட்டு போய் புஜ்ஜிட்ட கொடுத்துட்டேன். கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சா நல்லா சாஃப்டாக மாவு வரும்னு சொல்லிட்டு கொண்டு போனேன். நான் அது சுடுதண்ணின்னு சொல்லாம விட்டு புஜ்ஜி கையில் வாங்கி சுட்டிக்கிட்டேன்னா அதை வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி அப்புறம் அப்படியே புஜ்ஜி மாவு பிசைஞ்சு வச்சுட்டாரு. ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆனியன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமா மாவு தூவி நல்லா லேசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சூடான தோசைக்கல்ல போட்டு எடுத்தா ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஆனியன் ஸ்டஃப் வச்சுக்கலாம். மைதா மாவு பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சமோசாவோட இது ரெடி. சமோசாவோட இது எது இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ இதை நம்ம ஆயில போட்டு பொரிச்சு எடுத்தா